ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் வறுவல் பார்த்துருவோமா? அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன்ப்பா. வாணலியில் எண்ணெயை விட்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி போட்டு தாளித்து 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு, தக்காளி 2 அதையும் நல்லா வதக்குவோம். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும்ப்பா. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும், சுருள வதக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க, அந்த எண்ணெயிலே வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அடிக்கடி பெரட்டி பெரட்டி போடுவோம். தேவையான உப்பு இந்த சிக்கனோடய சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும்ப்பா. அந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வெந்துடும், தண்ணி விடணும்னு அவசியமே இல்லை. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், திருவின தேங்காய், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் அதை அரைச்சி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த சாந்தை போட்டோம்னா ஒரு டேஸ்ட் இருக்கும்ப்பா. வறுவலாக இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதில். நல்ல அந்த கிரேவி பக்குவத்தில் வரும். ஆனால் அது கிரேவி கிடையாது, நல்லாயிருக்கும் வறுவல். அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா வெந்துடும் சீக்கிரம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடியாகிற சிக்கன் தான் இது. நம்ம ரசம், சாம்பார், தயிர் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் சேர்க்குறது அதுக்கு தான், சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.